பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தை செய்ய முயற்சித்தாலும் அதில் அவனுக்கு வெற்றி கிடைக்காமல், அவன் எடுக்கின்ற முடிவு, அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் தவறி போய் விடுகிறது என்றால், அந்த விடயங்களில் அவனுக்கு வெற்றி கிடைக்காமல் போகிறது என்றால், இதற்கு என்ன காரணம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு காரியம் அல்லது எடுக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்கிற ஒரு திட்டம் தவறி விடுகிறது என்றால், அதில் சரியான ஒரு தீர்வை நம்மால் எடுக்க முடியாமல் போகிறது, எடுத்த காரியமெல்லாம் பிழைத்து விடுகிறது என்றால், அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நாம் செய்கின்ற பாவங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அவன் அதிகம் பாவம் செய்கிற போது அல்லாஹுடைய தௌஃபீக்கை அவன் இழந்து விடுகிறான், அல்லாஹுடைய அருளை அவன் இழந்து விடுகிறான். அவன் செய்ய நினைக்கின்ற காரியமெல்லாம் தவறி விடுகிறது, அதில் அவனுக்கு வெற்றி கிடைக்காமல் போகிறது. இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவங்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுவீர்களாக இருந்தால், அல்லாஹுவை பயந்து நடப்பீர்களாக இருந்தால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, உங்களுக்கு எது சத்தியம் எது அசத்தியம், எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்க்கின்ற அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். நாம் செய்ய போகின்ற காரியம் அல்லது நாம் ஆரம்பிக்கின்ற இந்த வியாபாரம், இது நலவாக நமக்கு முடியுமா, இது நமக்கு நஷ்டம் ஏற்படுமா, இதன் மூலம் நமக்கு நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக அமையுமா என்று நாம் பார்க்கிற போது, உண்மையில் நாம் எடுக்கின்ற முடிவு நமக்கு நலவாக அமைய வேண்டுமாக இருந்தால் நம்மிடத்திலே தக்குவா வர வேண்டும். நாம் தக்குவா உள்ளவர் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா நாம் எடுக்கின்ற முயற்சிகள், நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள், எடுக்கின்ற முடிவுகள், ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹு தஆலா எது நல்லது எது கெட்டது, எது சரியானது எது பிழையானது என்று தீர்மானிக்கின்ற அந்த ஃபுர்கானை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, தக்குவா ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அல்லாஹுடைய தௌஃபீக் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை நாம் அஞ்சுகிற போது நம்முடைய இந்த உலக வாழ்வு மிக சிறப்பாக அமையும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்து பார்க்கின்ற, எது பாவம் எது நன்மை என்று பிரித்து பார்க்கின்ற, எது அல்லாஹுக்கு விருப்பமானது எது அல்லாஹுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது என்று பிரித்து பார்க்கின்ற அந்த தௌஃபீக்கை, அந்த ஃபுர்கானை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.